மதுரை அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் சுங்கச்சாவடியை ஏராளமானோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிய தகவல்கள் இவை. மதுரை அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் இன்று முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் வாகன ஓட்டிகள் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டோர் இன்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த போலீசார் முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டோரை கைது செய்தனர். இதனிடையே போராட்டக்காரர்கள் சுங்கச்சாவடியை இடிக்க ஜேசிபி இயந்திரத்துடன் வந்ததாக கூறப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை மறுத்த போராட்டக்காரர்கள் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுவதற்காகவே ஜேசிபி இயந்திரத்தை நகர்த்தியதாக கூறியுள்ளனர். இதனையடுத்து திருமங்கலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட போராட்டக்காரர்களிடையே பேச்சுவார்த்தையில் நடைபெற்றது. இதுகுறித்து ஆர்பி உதயகுமார் கூறுகையில், திங்கட்கிழமை பேச்சுவார்த்தையில் நிரந்தர தீர்வு கிடைக்கும் என நம்புவதாக கப்பலூர் தொழிலதிபர்கள் சங்க தலைவர் ரகுநாத ராஜா கூறியுள்ளார். வர்ற திங்கட்கிழமை 12 மணிக்கு மாவட்ட ஆட்சியரும் இவர் எஸ்பியும் சேர்ந்து ஒரு பீஸ் கமிட்டியை போட்டு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது போக அது வரைக்கும் உள்ளூர் வாகனங்கள் கட்டணம் இல்லாமல் தான் செலுத்தலாம் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கப்பலூர் சுங்கச்சாவடியை உடனடியாக அகற்ற வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர் சத்யகுமார் வழங்கும் கூடுதல் தகவல். வருகின்ற திங்கள் அன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக நடைபெறும் என்றும் அந்த பீஸ் கமிட்டி மூலம் இதற்கு நிரந்தர தீர்வு எட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையின் வரை இந்த சுங்கச்சாவடி கட்டணமானது ஏற்கனவே இருந்தது போல உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு இலவசம் என்றும் மற்ற வாகனங்களுக்கு பழையபடியே இந்த சூழல் நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இருதரப்பினரும் இந்த சுங்கச்சாவடி போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக கிளம்பி சென்றனர். இருந்த போதிலும் திங்கள் பேச்சுவார்த்தை உடன்படவில்லை என்றால் மீண்டும் இந்த போராட்டம் இதைவிட அதிபயங்கரமாக வெடிக்கும் என்று தெரிவித்துள்ளனர். நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.